ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். எப்படி, ஏன்? பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்லை. எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்லை. யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்லை. அரசியல் அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது தான் எங்க நிலைப்பாடும். நான் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன். பெரியார் என்பவர் இந்த தமிழ்நாட்டுல மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மனிதர், சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு, நான் பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய கொள்கையில ஒன்ன மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு. என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா there is God. அங்க ஒரு கடவுள் கட்டாயமா இருக்காரு. அந்த கடவுள் இல்லைன்னா நாம் இந்த பிறவியும் இந்த பிறப்பும் இந்த சிருஷ்டிப்பும் இந்த உலகமும் கிடையாது. நோ. அப்ப கடவுள் என்பவர் கட்டாயமா இருக்காரு அப்படின்னு அந்த கட்சி கோட்பாடில் ஒரு குறிக்கோளாக வைக்கிறாங்க. கடவுள் மறுப்பு அப்படின்றதுல எதை பார்த்து கடவுள் மறுப்புன்னா, அநேக மக்களுக்கு அநியாயம் நடக்குது. கடவுளை போய் கும்பிட விடல, கடவுளை போய் சந்திக்க விடல, பேச விடல, டெம்பிள்குள்ள ஏற விடல. அப்போ அவர் பார்க்கிறாரு, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்லி கடவுளை நீ காரணம் காட்டி இந்த கீழ் ஜாதி, அதாவது தாழ்ந்தவர்களை, ஒன்றுமில்லாதவர்களை, பணம் இல்லாதவர்களை நீ நாசமாக்குற. அந்த நாசமாக்கி அப்படி ஒரு கடவுள் உனக்கு இருந்துச்சுன்னா, ஒரு நாசமாக்கணும்னு சொல்ற குணத்தை கொடுக்கிற கடவுள் இருந்துச்சுன்னா, அந்த கடவுள் எனக்கு வேணாம்ப்பா, அந்த கடவுளே எனக்கு வேண்டாம், கடவுளை நான் மறுக்கிறேன்னு சொன்னாரு. அதுதான் கடவுள் மறுப்பு ஒழிய நாம என்ன நினைச்சிட்டோம்னா, கடவுளே இந்த உலகத்துல இல்லைன்னு. கடவுள் இல்லை என்றால் சிருஷ்டிப்பு ஏது? சிருஷ்டிப்பு ஏது சொல்லுங்க? நம்மளுடைய அரசியல்வாதிகளும் நம்மை சுற்றி இருக்கிற சிலரும் ஒரு முட்டாள்தனத்திற்குள்ள நம்மளை கொண்டு போவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இந்த உலகமும் இந்த உலக ஐஸ்வர்யமும் தான் சந்தோஷம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காங்கன்னு நம்மளால கிரகிக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் நியூஸ் படிக்கும் பொழுது நாம 1000 2000 பேசிட்டு இருக்கோம் சேலரிய. இன்னைக்கும் ஒரு குடும்பத்தினுடைய வருமானம், ஒரு மாத வருமானம் 5000 8000 ரூபாய். அவ்வளவு கடின வேலை செய்யும் பொழுது அவ்வளவுதான். ஒரு காமன் மேனுடைய வருமானம் 10,000 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம், ஒரு லார்ஜ் மெஜாரிட்டி. ஆனா எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் ஒரு அரசியல்வாதியை பற்றியோ ஒரு அரசாங்கத்தை பற்றியோ பேசும் பொழுது லட்சம் கோடிகள்னு பேசுறாங்க. 1000 கோடிகள், லட்சம் கோடிகள்னு பேசினாங்க. அதை நாம் சாதாரணமா கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்டவர்களுடைய அந்த இருதயத்தை தேவன் விரும்புவாரா என்று சொல்லி, இப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தை தேவன் நேசிப்பாரா? கடவுள் ஒருவர் உண்டு என்று சொல்ல பயத்தோடன் வாழ்கிறவருடைய இருதயமும், கடவுள் இருக்கிறார் என்று சொல்லியும் இல்ல கடவுள் இல்லை என்று சொல்லியும் இந்த உலகத்தின் மீது ஆசைப்பட்டு வாழ்கிறவனுடைய இருதயமும் ஒன்றா? கிடையாது. இப்போ கேள்வி என்னன்னா, பாஸ்டர், இப்ப கடவுள் மறுப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க உதவி செய்யறாங்க, இருக்காருன்னு சொல்றவங்களும் உதவி செய்யறாங்க. இவங்க 2 பேர்த்துல யார் நல்லவர்கள், யார் நீதிமான்கள், யாருடைய உதவிகள் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, கடவுள் ஒருவர் உண்டு என்று விசுவாசிச்சு அவர் மீது பக்தியா இருந்து நீ எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நீ கடவுள் இல்லைன்னு சொல்லி நீ இந்த உலகத்தில் இருப்பது எல்லாவற்றையும் கொடுத்தாலும், மறுபடியும் சொல்றாரு, இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பே என்னுடையது, என்னுடையிலிருந்து எடுத்து கொடுக்க நீ யாரு? இது என்னுடையது, இந்த கல் என்னோடது, மண் என்னோடது, மரம் என்னோடது, இங்க இருக்கிற சிருஷ்டிப்பு எல்லாமே என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னோடது, நிலத்தடியிலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளும் என்னோடதுல இருந்து நீ எடுத்து கொடுத்து நீ எப்படி நல்லவனா மாற முடியும்? நீ எப்படி பெரிய தான தர்மம் உடையவனா மாற முடியும்? கொடை வள்ளலா மாற முடியாது. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்கு, அனுதினமும் கடவுள் ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு, நம்மை படைத்தவர் உண்டுன்னு சொல்லி அவர் மீது பக்தியா இருந்தது மாத்திரமல்ல, தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. தெரியுமா? இதோ வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. நீ கொஞ்சத்தை கொடுத்தாலும் அதிகமா கொடுத்தாலும் உன் தேவனிடத்துல உனக்கு பக்தி இல்லைன்னா, தேவன் ஒருவர் உண்டுன்ற நம்பிக்கை இல்லைன்னா, நீ தேவன் இருக்கிறார் நம்மை பார்க்கிறார்ன்ற அந்த விசுவாசமும் அந்த அன்பு இல்லைன்னா, தேவன் நீ செய்கிற எல்லாவற்றையும் உதறி போடுகிறார், என்னத்தை நீ செய்தாலும். நிறைய பேர் அப்படிதான் பேசுவாங்க. அப்போ நீங்க கேட்கல இன்னொரு கேள்வி, அந்த
இதுல எல்லாம் சித்தர்கள் எல்லாம் வாழ்றாங்களே, அகோரிகள் எல்லாம் வாழ்றாங்களே, இமயமலையில போய் யோகா எல்லாம் பண்றாங்களே, தியானம் பண்றாங்களே, அப்ப அவர்கள் எல்லாம் கடவுளை அடையத்தானே பண்றாங்க அப்படின்னா, கடவுளை அடைவது தூய்மையாய் பரிசுத்தமாய் இருக்கணும். உன்னுடைய சரீரமாகிய பாண்டத்திற்குள்ள இந்த உலகத்தின் இச்சை எதுவுமே உள்ள போகக்கூடாது. தட் மீன்ஸ் ட்ரக் போகக்கூடாது, லஸ்ட் போகக்கூடாது. இந்த எல்லாத்தையும் அந்த வாழ்க்கையை கடந்து தன்னுடைய சரீரத்தின் காரியத்தில் இருந்து கடந்து அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. ஆனா அவங்களுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும், கடவுளை அடையணும்னு சொல்லி ட்ரக் அடிச்சுட்டு இருப்பான். ட்ரக் குடிச்சு குடிச்சு அப்படியே போதையில இருந்தா கடவுளை அடைய வேணும். அவன் கடவுளை அடைய முடியாது, பிசாசம் தான் அடைய முடியும். அவன் கடவுளை பார்க்கவே முடியாது. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பரிசுத்தரை எப்படி இந்த மாதிரி ட்ரக் போதை அடிச்சுட்டு பார்க்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்று நீ தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரியுமா? உன்னுடைய பாண்டம் பரிசுத்தமா இருக்கும் பொழுது. இதோ ஒரு கூட்டத்தை தெரிஞ்சிருக்காரு. யார தெரியுமா? பக்தி உள்ளவனை. பக்தி உள்ளவன் யார் தெரியுமா? அவரை போல வாழ்கிறவன், அவரை போல நடக்கிறவன், அவரை போல பரிசுத்தமா இருப்பவன், அவரை போல கொஞ்சத்துல நீதிமானா இருப்பவன். இதோ உன்னையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ முயற்சி செய்யலாம் இந்த நாளில.